ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜெஸி ரைட்ஸ். ஒரு அலுவலகத்தில ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆளு. எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசுவாரு. எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. தான் கொண்டு வர்ற சாப்பாட எல்லாரோடையும் ஷேர் பண்ணுவாரு. மத்தவங்க கிட்ட வாங்கி சாப்பிடுவாரு. அவரு கோவப்பட்டு யாருமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆளு. சில சமயம் ஸ்டாஃப் எல்லாம் வந்து அவர ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. அ அதாவது அவர ஏமாளி அப்படிங்கிற மாதிரி கணக்கெடுத்துட்டு, அவர ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. அவரோட திங்ஸ் எடுத்து ஒளிச்சு வைக்கிறது, அவர டீஸ் பண்றது, அவர அப்படி அந்த மாரி அவர வந்து இரிட்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனாலும், அவரு எப்பவும் போல சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. வேலைய நல்லா செய்வாரு. வேலையில எந்த குறைவும் வைக்க மாட்டாரு. ஸ்டாஃப பொறுத்தவரைக்கும் அவரு ஒரு ஏமாளி அப்படின்னு அவங்க கணக்கு பண்ணிட்டு, யார் யாருக்கு என்ன வேலை செய்ய முடியலையோ, கஷ்டமா இருக்கோ, சோம்பேறித்தனமா இருக்கோ எல்லாத்தையும் அவர்கிட்ட கொண்டு போய் குடுத்துருவாங்க. அவரு அப்பவும் கோவப்பட மாட்டாரு. சிரிச்சுக்கிட்டே அந்த வேலைகளையெல்லாம் செஞ்சு குடுப்பாரு. அவசரத்துக்கு கடைக்கு போணும்னா கூட அவர கூப்ட்டு, "கொஞ்சம் இத போய் வாங்கிட்டு வரீங்களா? ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வரீங்களா?" அப்படின்லாம் கேட்பாங்க. ஆக்சுவலா அவரு அந்த பொசிஷன்ல இல்ல. ஆனாலும் அவரு மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. போய் வாங்கிட்டு வருவாரு. ஒரு 5 வருஷத்துல திடீர்னு அவரு இந்த வேலைய விட்டுட்டு வேற ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டாரு. ஆக்சுவலா அவர் இருந்த காலத்துல, அவர வந்து எல்லாரும் ஒரு மாரி கிண்டல் பண்ணி என்ன பேசுவாங்கன்னா, "அவரு ஒரு எடுபிடி. அவரு எதுக்கு மேல லாயக்கு இல்ல." அப்படின்னு பேசுவாங்க. அவருக்கு தெரிஞ்சே பேசுவாங்க. "உங்களுக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாது. போய் கடையில சோறு வாங்க தான் லாயக்கு." அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனா, அவர் அத விட்டுட்டு வேற ஒரு பெட்டர் வேலைக்கு போனதும், ஆஃபீஸ்ல எல்லாருக்கும் கை உடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா, அவங்களுக்கு டக்கு டக்குன்னு வேலை செஞ்சு தர ஆள் இல்ல. எந்த நேரமும் சிரிச்சுக்கிட்டே, எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டே இருந்த ஒரு ஆள, அப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. எவ்வளவு பெரிய பர்டன அவர் வந்து தாங்கிக்கிட்டு இருந்தாரு. அவர் எவ்வளோ பெரிய ரோல் அந்த ஆஃபீஸ்ல செஞ்சுகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஐயோ! அவர நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அவர் இருந்திருந்தாருன்னா, இந்த வேலையெல்லாம் ரொம்ப நல்லா நடந்திருக்கும். ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கும். சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு மனுஷன். அவர் வந்து நம்மள என்னைக்குமே ஹர்ட் பண்ணதே கிடையாது. நாம தான் அவர மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. பல நேரங்கள்ல நமக்கும் இதே கதி தான் வரும். நாம எவ்வளவு வேலை செஞ்சாலும் நம்மை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது காணாது, போதாது. "என்னத்த வேலை செய்றான் ஒண்ணும் தெரியல" அப்படின்னு சொல்லுவாங்க. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. சும்மாவே தான் இருப்பா. வேஸ்ட்டா சம்பளம் வாங்குவா. இப்படின்னு சொல்றவங்க நெறைய பேர் உண்டு. கவலைப்படாதீங்க. அது எத பத்தியுமே கவலைப்படாதீங்க. உங்களாலே என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ, எந்தெந்த வேலையெல்லாம் சின்சியரா செய்ய முடியுமோ, அவ்வளவையும் செய்யுங்க. நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. அவங்க அப்படி பேசுறாங்க, இவங்க அப்படி பேசுறாங்க அப்படிங்கிறத பத்திலாம் கவலைப்படாதீங்க. காலம் வரும். உங்களுடைய அருமைய அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான காலமும், நேரமும் வரும். அத ஒருவேளை நீங்க இருந்து பார்க்க முடியாம போகலாம். அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. உங்களோட அரும அவங்களுக்கு தெரிய வேண்டிய காலம் வரும். அதுவரைக்கும் உங்க பாட்டுக்கு உங்க வேலைகள செய்யுங்க. யாரோட பாராட்டும், யாரோட சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு தேவையில்ல. உங்களுக்கு தெரியும் உங்க வேலைய எப்படி செய்யணும்னு. நீங்க செய்யுங்க. சிரிக்கிறாங்களா? சிரிச்சுட்டு போட்டும். கிண்டல் பண்றாங்களா? கிண்டல் பண்ணிட்டு போகட்டும். ஒரு காலம் வரும். உங்களுடைய டேலண்ட் என்ன? நீங்க எவ்வளவு வேலைகள செஞ்சீங்க? அப்படிங்கிறத எல்லாரும் உணர்ற காலம் வரும். நீங்க அத பத்தி கவலைப்படாம, நீங்க பாட்டுக்கு தொடர்ந்து உங்க வேலைகள செஞ்சுக்கிட்டே இருங்க.